மாதிரி ஜெபமான கர்த்தருடைய ஜெபத்தில் 8 வரிகள் இருக்கிறது. அதுல அந்த ஒவ்வொரு வரியும் நான் யார் என்பதை காட்டுகிறது. நாம் அதை கண்டுபிடிக்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுல புத்திரனின் சத்தம் நாம் பார்க்கிறோம். the voice of the son. இரண்டாவது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தவானின் சத்தம், the voice of the saint. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் என்ற வாஞ்சையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, the voice of the subject, பிரஜையின் சத்தம், ஆண்டவருடைய வருகைக்காக ஏங்க வேண்டும். நாலாவது பாருங்க, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, the voice of the servant, பணியாளின் சத்தம். ஒரு பணியாளன் எஜமானுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பான். ஐந்தாவது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், the voice of the suppliant, பணிந்து இறப்பவனின் சத்தம், பணிந்து கெஞ்சுகிறவனின் சத்தம். உணவு தண்ணீர் என்று உடல் ரீதியாக மட்டும் கிடையாது. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்களை, எங்களுக்கு வேண்டிய பலனூட்டும் சத்தியங்களை எங்களுக்கு தாரும். ஆறாவது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், the voice of the sinner, ஒரு பாவியின் சத்தம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளப்பா, எங்களை நீங்கள் மன்னிச்சிருக்கீங்க, நாங்கள் மற்றவங்களையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏழாவது, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும், the voice of the sojourner, பரதேசியின் சத்தம். இவர் 8ஆம் வரி, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஒரு பாடகனின் சத்தம், the voice of the singer. எப்பொழுது தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும்.